கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 23:27, Matthew 23:27. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு பிக்சர், ஒரு படம் காட்டுறாரு. ஏன்னா முதல்ல ஒட்டகம், கொசு காட்டினாரு. அடுத்து என்ன காட்டினாரு? சமைக்கிற பாத்திரம் காட்டினாரு. இப்போ என்ன காட்டுறாருன்னா ஒரு கல்லறையை காட்டுறாரு. இப்ப என்னன்னா இவங்க காட்டும்போது இங்க கர்த்தர் இந்த பரிசேயர்களுக்கு அவங்க எப்படி தங்களுடைய குருட்டு தன்மையை பார்க்க முடியவில்லை என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக எல்லாரும் அவங்களுடைய கல்லறைக்கு வெள்ளை அடிப்பாங்க. என்ன காரணம்னா அவங்க அது மேல ஒரு பாசத்தினால இல்ல, ஏன்னா அதை தொட்டாச்சுன்னா அவங்க தீட்டாயிருவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்லறைக்கு வெள்ளை அடிச்சு வச்சிட்டோம்னா ஆஹா இத பை மிஸ்டேக் கூட அது தொற்றக்கூடாதுன்னு. நம்ம கல்லறை திருநாள் கொண்டாடுற மாதிரி கிடையாது. ஏன்னா இங்க நீங்க இப்ப ஒரு சில டினாமினேஷன்ல கல்லறை திருநாள் கொண்டாடுறாங்க, அந்த மாதிரி கிடையாது. இது எப்படின்னா இது அவங்க அதை தொட்டா இவங்க அசுத்தமாயிருவாங்க. அதனால என்ன பண்றாங்க, இவங்க அதுக்கு வெளியே ஃபுல்லா அடிப்பாங்க. ஆனா கல்லறைக்கு உள்ள என்ன இருக்கும்? செத்து போனவங்க சரீரம், எலும்பு, அது தோண்டினா என்ன இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்கும். அப்ப பரிசேயர்கள் என்ன, வெளியரங்கமா பார்க்கும்போது பரிசுத்தமா இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? செத்து போனவங்களா இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா வெளியரங்கமான ஒரு தோற்றம் என்ன பண்ண முடியாது, உள்ளுக்குள்ள இருக்கிற மரித்து போன தன்மையை மாத்த முடியாது. ஏன்னா கர்த்தர் இருதயத்தான பாக்குறாரு. 139 சங்கீதம் முதல் 4 வசனங்கள்ல கர்த்தர் நம்முடைய எல்லா எண்ணங்களையும் அதனுடைய நோக்கத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். அப்ப என்னன்னா வெளியரங்கமான ஒரு மதம் என்ன பண்ணாது, உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு மோசமான நிலைமையை வெளிக்காட்டாது. ஆனா என்ன உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, அவங்க ஆவிக்குரிய முறையில மரிச்சவங்களா இருக்கிறாங்க, நெறியான வாழ்க்கையில அசுத்தம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, ஃபுல்லா மறைத்து வைக்கப்பட்ட பாவத்துல இருக்கிறாங்க, அவங்க மனம் திரும்புதலுக்கே வராம இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம முதல்ல எப்படி இருந்தோங்கிறத எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நம்ம பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்தவர்களாக இருந்தோம். ஏன்னா தீத்து 3:16 சொல்லும்போது அவங்க கர்த்தரை தெரியும் சொல்லி வாயில செய்யறாங்க, ஆனா அவங்களுடைய கிரியையினாலோ அதை மறுதலிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா ஒரு மத சார்பான நடக்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால என்ன பண்றாரு, அவங்கள மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு காரியம். கர்த்தர் என்ன செய்றாரு, நீங்க வெளியே காட்டுறது இப்படிப்பட்ட ஒரு காட்டுறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப மோசமாக இருக்கிறீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டி அவங்களுக்கு மறுபடியும் ஒரு சபிக்கக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் நீங்க செய்யக்கூடிய மதம் சார்ந்த சம்பிரதாயங்கள்னால அவர் இம்ப்ரெஸ் ஆகுறதே கிடையாது. ஆண்டவரை பொறுத்தளவுக்கு அவர் என்ன பார்க்கிறாரு, ஒரு சுத்த இருதயம் உள்ள மனுஷனை பார்க்கிறாரு. அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியவன் என்னமா இருக்கணும்னா, தன்னுடைய எண்ணங்கள்ல, தன்னுடைய விருப்பத்துல, தன்னுடைய நோக்கத்திலையும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் மாற்றுதான் இருக்கணும். அப்படின்னா என்ன கேட்கணும், முதல்ல ஆண்டவரே நீ உள்ளுக்குள்ள மாத்துங்க. அப்போ நான் வெளியரங்கமா ஒரு இமேஜ் வச்சிருக்கேன்ல, இப்ப நீங்க என்னை நீங்க மெய்தியால உதாரணம் விட்டுருங்க, என்னை எடுத்துங்க. இப்ப நீங்க தினசரி என்னுடைய இந்த தினசரி தியான வசனம் கேட்கறீங்க, பிரசங்கம் கேட்கறீங்க, எல்லாம் பாக்குறீங்க. இந்த நீங்க என்னை வைத்திருக்கிற ஒரு இமேஜும் என்னுடைய பிரைவேட் லைஃப் இருக்கு பாருங்க, அதுவும் ஒன்னா இருக்கணும். இதுதான் முக்கியம். என்னன்னா ஒரு கிறிஸ்தவன் 2 வாழ்க்கை வாழக்கூடாது. ஒண்ணு மத்தவங்களுக்கு முன்னாடி தெரியக்கூடிய வாழ்க்கை, இன்னொன்னு மறைத்து வைக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த பரிசேயர்களும் இந்த மத தலைவர்களும் வேத பாரகரும் மீதி எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்கன்னா இந்த ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க.
ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன, வெளியே நான் இப்படி, உள்ளுக்குள்ள எப்படி வேணாலும் இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய போதகர்கள் அதே மாதிரி சொல்றாங்கல்ல, என்னைய பார்க்காத. கிடையவே கிடையாது. ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நீ உன்னுடைய உள்ளான வாழ்க்கையும் வெளியான வாழ்க்கையும் ஒன்னா இருக்கணும். ஏன்னா இது ரெண்டு வாழ்க்கை வாழவே முடியாது. ஏன்னா ஒண்ணு மக்கள் பார்க்கறது, இன்னொன்னு மறைத்து வைக்கப்பட்ட வாழ்க்கை, இப்படி வாழவே முடியாது. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு என்று வாழக்கூடிய மக்களாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த வேளையில ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இரட்டை வாழ்க்கை வாழாமல் ஒரே வாழ்க்கை வாழ உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையினால வழிநடத்துங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.